உலகத்தில் ஒரு நபி வருமானம் ஈட்டுவதற்கு வழி சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகம். எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. சம்பாதிக்க சொன்னது மட்டும் இல்லை, வருமானம் ஈட்டுவது ரொம்ப பிரியம் என்றார்கள். எந்த அளவிற்கு? இன்னல்லாஹ் யுஹிப்புல் மோமின் அப்துல் மோமின் அல் முஹ்தரிப். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? தொழில் செய்கிற முஃமினை அல்லாஹ் நேசிக்கிறான். வருமானம் பண்ணும் மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி பெருமானார். அல்லாஹ் நேசிக்கிற மூமின் யார்? முஹ்தரிப், தொழில் செய்பவர், வருமானம் ஈட்டுபவர். தொழில் சொன்ன சொந்த தொழில் மாத்திரமல்ல, வருமானம். அரசு ஊழியராக இருக்கலாம், சமூக பணியில் இருக்கலாம், ஏதாவது கடைகள் வைக்கலாம். அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்? ஹதீஸ், ஒரு அழகான ஹதீஸ் பதிவாகும். மன்தலபத் துன்யா ஹலாலன், உலகத்தை ஒருவர் சம்பாதிக்கிறார், ஹலாலாக சம்பாதிக்கிறார். ஏன் அவர் சம்பாதித்தார்? காரணம் இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா, யாரிடத்திலையும் போய் தன் தேவையை கேட்கக்கூடாது என்பதற்காக சம்பாதிக்கிறார். உலகத்தில் வருமானம், ஒரு கடை போடுகிறார், வியாபாரத்தை துவக்குகிறார். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அதற்காக அவர் சம்பாதிக்கிறார். பெருமானாருடைய ஹதீஸ் நல்ல ஞாபகம் வையுங்கள். இரண்டாவது காரணம் வசாயன் அலா இயாலிஹி, அவர் குடும்பத்திற்கு உழைச்சவ கொடுக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறார். நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்தில் கொண்டு வரணும். என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். எங்கள் தேவையை போய் யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அது ரசூலுடைய ஹதீஸ். அது தேவையை கேட்கக்கூடாதுங்கிறது பையத்து. பெருமானார் சஹாபாக்களுடைய கையில் பையத்து கொடுக்குறாங்க. பையத்து கொடுக்கிற போது அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன் அப்படி சொன்ன ரசூல் யார்கிட்டையும் என் தேவையை கேட்க மாட்டேன். அப்ப அந்த வழியை அடைக்கிறாங்க. எந்த வழியை திறக்கிறாங்க? சம்பாதிக்கிற வழியை திறக்கிறாங்க. இப்போ நான் கேட்காம எப்படி வாழ்றது? வருமானம் ஈட்டு. வருமானம் இப்படி இருக்க வேண்டும். நான் யாரிடத்திலையும் போய் கேட்கக்கூடாது என்பதற்காக. இரண்டாவது, என் குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும், என் மனைவி மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்கணும் என்பதற்காக. மூணாவது, ஒத்தாத்துஃபன் அலா ஜாரிஹி, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என் நண்பர்கள், என் அண்டை வீட்டார்கள், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவர் சம்பாதிப்பாரா? சம்பாதிப்பதற்கு 3 நோக்கத்தை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல கவனியுங்கள். முதல்ல சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உழைக்கணும், எந்த உழைப்பா இருக்கலாம், ஹலாலை மட்டும் கவனியுங்க. ஹலால் இல்லாத உழைப்பு அது எந்த வகையிலும் அனுமதி இல்லை, பரக்கத்து இல்லை. அது நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும். வருமானம், கடை வைப்பதா இருக்கட்டும், தொழில் வைப்பதா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், ஹலால். கஷ்டத்தை போக்குறதுக்கு ஹராமில் போய் இறங்குறதா? ஹராமான வருமானமோ ஹராமான உழைப்போ ஹலாமான வழியில் பணம் வருவதோ அது கஷ்டத்தெல்லாம் போக்காது, இன்னும் கஷ்டத்தை கூட்டிடும். தொழில் செய்யறதுக்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்யறதா? அது பரக்கத்தை போக்கிடும். நிறைய பேர் ஏதாவது தொழில் செய்யணும், ஒரு 10 லட்சம் ரூபா வட்டிக்கு எடுக்கிறது, வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்வதோ, வட்டிக்கு பணம் வாங்கி வீடு கட்டுவதோ டோட்டல் பரக்கத் போகும். அனுமதி இல்லை. நான் வீடு கட்டுறேன், ஒவ்வொரு செங்கலும் ஹலாலா இருக்கணும். ஒவ்வொரு செங்கலும் என் புள்ள வாழணும், பேரம்பேத்தி வாழணும், அடுத்த தலைமுறை வாழணும். ஹராமை வைத்து வீடு கட்டுவதா? வியாபாரம் துவக்குகிறேன், ஒவ்வொரு பணமும் ஹலால். எங்க கடையில் வந்து பல பேர் சாப்பிட்றாங்க, சூஃபிகள், ஞானிகள், அல்லாவின் நண்பர்கள், நேசர்கள், அவங்கெல்லாம் சாப்பிட வர்ற கடையில் என்னுடைய முதலீடை ஹராமாக்குவதா? எத்தனை பெரிய பாவம் அது. அப்போ ஹலால் என்கிற அந்த இலக்கோடு உங்கள் வருமானம் துவங்கட்டும். வருமானம் முதல் நோக்கம், யார்ட்டையும் நான் என் தேவையை கேட்கக்கூடாது. பெருமானாருடைய ஹதீஸ், பெருமானார் இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா, யாரிடத்திலும் கையேந்தாமல் இருப்பதற்காக வேண்டி நான் தொழிலை துவக்குகிறேன். அப்படி ஒருவர் வருமானம் பண்ணுகிறார். இரண்டாவது சஅயன் அலா இயால், குடும்பத்தை நல்லாக்கணும். என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மனைவி என் பிள்ளைங்களை நான் செழிப்பா வச்சுக்கிறேன். நம்ம சம்பாதிக்கிறது அவங்களுக்காக, அவங்களுக்கே கொடுக்காம சில பேர் சேர்த்து வைக்கிறாங்க. அதில் என்ன பரக்கத்? மனைவிக்கு கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நல்ல காலங்கள் வருது, அவங்க ஏதாவது ஆசையா கேட்குறாங்க, கொடுக்கணும். வரம்பு மீறக்கூடாது. பிள்ளைகளுக்கு கொடுக்குறோங்கிற பேரால் வரம்பு மீறாதீர்கள். மனைவிக்கு கொடுக்குறோங்கிற பேரால் அவங்க தவறு செய்திடக்கூடாது. ஆனால் கொடுக்கணும், செழிப்பா கொடுங்க, பரக்கத்தா கொடுங்க.
வீட்டு செலவை விசாலமா செய்யுங்கள். வீட்டு செலவில் கணக்கு பார்க்காதீர்கள். நல்ல எடுத்து செய்யணும். மனைவி மக்களுக்கு நல்ல தரமான சாப்பாடை கொடுங்கிறான் அல்லாஹ். கொடுக்கிறது தரமா இருக்கணும், குவாலிட்டியா கொடுக்கணும். மட்டமான பொருள் நம்ம பிள்ளைங்க கடையில் வாங்கி சாப்பிட அனுமதிக்காதீர்கள். குவாலிட்டி என்பது இஸ்லாத்தினுடைய இலக்கு. அது என் புள்ள சாப்பிட்ற ஒவ்வொன்றும் குவாலிட்டியா இருக்கணும். தரம் இல்லாத பொருள் அனுமதி இல்லை. அதை தவிர்த்து விடுங்கள். மட்டமா ஒரு பொருள் இருக்குது 100 ரூபாய், அதே பொருள் 50 ரூபாய், அது மட்டமானது, கம்பெனி இல்லை, அதை சாப்பிட தவிருங்கள். 1000 நோய்களை சந்திக்கணும். அப்போ உண்ணும் உணவும் தரமாக என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என்று நான் வருமானம் பண்ணணும். 3வது தாத்துபனலாஜா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் நோக்கம். சில பேர் தான் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால என்ன முடியும்? எல்லாம் கொடுக்கணும் தேவையில்லை. பக்கத்தில் கஷ்டப்படுறாங்க, ஏதாவது நம்ம நாடி ஒருத்தர் வந்தால் ஏதாவது அவர்களுக்கும் கொடுக்கணும். என் வருமானத்தில் நான் மாத்திரம் வாழ்வதல்ல, என்னை சார்ந்திருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ஏழைபாளைகள், அவங்களுக்கு ஹெல்ப் நடக்கணும். சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடக்கும்? நாங்கள் அந்த ஹதீஸை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரும். நம்ம உலகத்தில் இருந்து யாருக்கும் சுமையாலாம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து சொல்லப்பட்டுச்சு, அவர் வருமானம் பண்ணுறார், இவர் அவர் வருமானத்தில் வாழுகிறார், ஆனால் இவர் நிறைய இபாதத்து செய்கிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் எப்படி சொன்னாங்களா, உன்னை விட வருமானம் பண்ணி யார் வருமானத்தில் நீ சாப்பிட்டு வாழுகிறாயோ வணங்குகிறாயோ அவரே சிறந்தவர். அவர் சிறந்தவர். நான் வணங்குகிறேன், அவர் உழைக்கிறார், அவர் உழைப்பில் நான் வாழுகிறேன். உன்னை விட அவர் சிறந்தவர். ஏன்? உனக்கும் சாப்பாடு போடுறார் இல்லையா? உனக்கும் சாப்பாடு போடுறார். நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உழைப்பில் வாழுங்கள், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. நம்ம உழைப்பில் பல பேர் வாழணும். யார் உழைப்பிலும் நான் வாழக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அண்ணன் என்ன தம்பி என்ன, ஒருவரிடத்திலும் எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். பாசம் நீடிக்க வேண்டும், உறவு நீடிக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் நீடிக்கும். எதிர்பார்ப்பு இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு அவங்க கட் பண்ணிடுவாங்க. அண்ணன் ஏதாவது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்க அண்ணன் உங்க உறவை கட் பண்ணிடுவார். இதுதான் உலகம். நம்ம கையில இருக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்மோடு மக்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள், இருக்கிற வரைக்கும் நம்மோடு மக்கள். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, எல்லாரும் போவாங்க, எல்லாரும் கண்ணியப்படுத்துவாங்க. நம்ம கொஞ்சம் கையில் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டோமா அவ்வளோதான். சுஃபியானு சௌரி பெரிய சூஃபி, பெரிய ஞானி. அவர் சொல்லுவாங்க, பணம் என்பது முக்கியம், பணத்தை கொஞ்சம் சேமித்து வைங்கப்பா, பாதுகாப்பாக வைங்க, இல்லைன்னா உங்களை கை துண்டு போல் மக்கள் கசக்கி விடுவார்கள். கை துண்டாக ஆக்குவாங்க. கைத்துண்டை வச்சு இப்படி ஒரு கசக்கிற மாதிரி உங்க மதிப்பு போகும், மரியாதை போகும். நம்ம வீட்டில் வந்து அதை நல்லா இருக்கலாம் விசாரிச்சவங்க எல்லாம் இப்போ வரமாட்டாங்க. ஏன்? நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. மௌத்தாகும் போது பணத்தையும் சொத்தையும் வைத்து விடைபெறும் மனிதனே சிறந்தவன் என்றார்கள் நபிகள் நாயகம். சும்மா போகக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு சொத்து வச்சுட்டு போகணும், நான் சிறந்தவன். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது. ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. என் தன்மானம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும், யாற்றையும் கையேந்த கூடாது. அப்படி ஒரு நோக்கத்தில் சம்பாதிக்கிறாரா, அவர் அல்லாவை சந்திப்பார். வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ர். அவர் அல்லாவை சந்திக்கும் நாள் அவர் முகம் 14ஆம் ராத்திரி சந்திரனை போல் பிரகாசமாக. அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்வானா. சந்திரனை போல பிரகாசம் என்பதே உயர்வு. 14ஆம் ராத்திரியின் சந்திரன், 14ஆம் இரவு முழு சந்திரன் இருக்கும். 14ஆம் இரவு பௌர்ணமி, புல் வெளிச்சம். அதுபோல் இந்த முகம் இருக்கும். எந்த முகம்? உழைப்பாளியின் முகம். ஏன்? அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். உயரிய குறிக்கோளோடு நான் வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்தது, ரசூல் கொடுத்தது. அல்லாஹ்வுக்கு நன்றியோடு ரசூலுக்கு முஹப்பத்தை காட்டி வாழணும். இந்த வாழ்க்கையில் நான் தன்னிறைவு பெறுவதற்கு நம்ம சம்பாதிச்சு வாழ, நம்ம உழைச்சு வாழணும்.